ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மட்டன் எலும்பு சூப்பு எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு, இது மூணையும் நல்லா பொடியாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அதை அரைச்சா தான் நல்லா பொடியாகும். இந்த அளவுக்கு பொடியாக அரைச்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு 7-8 பல் சின்ன வெங்காயம் போட்டு அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அவ்வளோதான். அதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கணும். அது போக பிரியாணி பைசஸ்லாம் போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு, தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறமா நல்லா அலசி வச்சுருக்கிற மட்டன் எலும்பை எடுத்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் நான் மட்டன் மசாலா போட்டேன். மட்டன் மசாலா இல்லை அப்படின்னா கரம் மசாலா தூள் போட்டாலே போதும். இதுக்கு காரம்லாம் அதிகமாக தேவையில்லை. இது சூப்பு தானே, பச்சை மிளகா போட்டுக்கனால அந்த சூப்பே போதும். மிளகு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா அதுக்கு நல்லெண்ணெய் நிறையா ஊற்றி செய்யலாம். நல்லெண்ணெய் தவிர்த்து வேறு எண்ணெய் ஊற்றினாலும் அதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது. நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதான். எலும்புக்கு தேவையான உப்பு, மட்டன் மசாலா, மஞ்சள் தூள் எல்லாமே போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சது எல்லாத்தையுமே ஜாரோடு அப்படியே கழுவி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நமக்கு சூப்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் போட்டு ஒரு நான் ஒரு 7-8 விசில் வச்சேன். ஏன்னா அந்த கறி பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக தான் இருந்துச்சு. 10 விசில் வரைக்கும் வச்சா கூட தப்பு இல்லை. நல்லா வேக விட்டு எடுத்தோன்னா மட்டன் சூப்பு ரெடி. ஒவ்வொரு விசிலும் வரும்போதுமே அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். மட்டன் சூப்பு பிடிக்காதவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வச்சு பாருங்கள். அவ்வளோதான், ரெடி. அதில் லாஸ்ட்டாக என்னென்னா கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி மட்டும் போட்டால் போதும். அவ்வளோதான், முடிஞ்சு. அப்படியே சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இல்லை நீங்கள் வேறு எப்படியாவது வைப்பீங்க, இன்னும் இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா எலும்பு தண்ணி ஊற்றி எலும்பு எல்லாத்தையும் போட்டுட்டு மசாலா எல்லாம் அரைச்சி போட்டுட்டு லாஸ்ட்டாக வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தாளித்து ஊற்றுற மாதிரியும் வைக்கலாம். நான் அது மாதிரியும் வச்சுருக்கேன். நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இது இன்றைக்கி தான் நான் வச்சு பார்த்தேன். இதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்கிறேன். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. நான் நிறையா வீடியோஸ் போடுறேன். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச குக்கிங் வீடியோஸ்லாம் நான் போடுறேன். ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே, பாய்.